நம்ம நாட்டில் எண்ணற்ற பிரச்சனை இருக்குங்க. அடிப்படை வசதிக்கு பிரச்சனைலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதில் இப்போ ஒரு பிரச்சனை பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஷோவா, அந்த ஷோவில் ஏற்கனவே நான் ஒரு ஷோ வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஒரு கல்யாணமான பொண்ணு, அதுக்கு பையன் இருக்கான். அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு சிகப்பு கலரில் ஒரு கவுன் மாதிரி ஒன்று போட்டு வருது. ஒரு இஸ்லாமியர், அவர் வந்து ஃபேஷன் டிசைனிங் ஏங்க அந்த ப்ரோக்ராம் இவங்க நடத்துனது மாதிரி தாங்க இருக்குது. அந்த நேரம் இவங்கள ஒன்றுமே பண்ணலைங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ண விட்டாங்கன்னு, அந்த பொண்ணு வந்து ஒரு இந்து பொண்ணு, ஒரு பையனுக்கு அம்மா, அது எப்படி ஒரு முஸ்லீம் ஆள், இது ரெண்டு மாதிரி பேசப்பட்டுச்சு. ஒரு முஸ்லீம் எப்படி அந்த ட்ரெஸ்ஸை தொட விட்டுச்சின்னு ஒன்று, இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான பொண்ணு வந்து எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சிக்க அனுமதி கொடுக்குது, இது தப்பு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ரொம்ப பெரிய லெவலில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒருத்தர் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு, என்ஜினியர் ஒருத்தர் அதில் நடந்த கொடுமையினால் 14 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி வச்சு வீடியோலாம் பதிவு பண்ணிவிட்டு போய் சேர்ந்துட்டாருங்க. அந்த சர்ச்சையும் இந்த ட்ரெஸ்ஸு கிழிச்ச சர்ச்சையும் ஒன்றா பேசிகிட்டே இருந்தாங்க ஃபேஸ்புக்கில். தமிழ்லையும் நிறைய கிரிஞ்சு யூடியூபர்ஸை வளர்த்து விட்ருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒரு வசதி இல்லைங்க, கூட பேசுகிறதுக்கு ஒரு சரியான ஆள், லேப்டாப்பு, லைட்டிங்ஸு, அந்த மாதிரி எந்த செட்டிங்ஸும் இல்லை. அதனால் ஒரு ஃபோனை வச்சுட்டு எங்களுக்கு தோன்றதை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுதான் பார்க்குறது கிரிஞ்சு மாதிரி தெரியும். நல்லா பக்காவாக எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு மொக்கையாக பேசிகிட்டு இருப்பாருங்க, பிரியாணி தின்னுக்கிட்டு. பாருங்கள், இந்த இர்ஃபான்லாம் ஒரு தடவை பிரியாணி மேனுக்கு எதிராக ஒரு வீடியோ போடுறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நடுவேரில் வச்ச மேனிக்கு ஒரு ஒரு அது எனக்கு ஷோகேஸ் பொருளா, அது எதையோ வச்சுக்கிட்டு முதல்ல ஸ்டூலில் வச்சுருந்தாப்புல, அப்புறம் அவர் பெரிய லேப்டாப்புக்கு பின்னாடி நல்ல மக்களை வந்து உறுத்துற மாதிரி வச்சுருந்தாப்புல. அப்போல்லாம் அந்த வீடியோக்குள்ளே ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல. எப்போ இந்த மாதிரி நடுவரில் இப்படி கொண்டாந்து வச்சுருக்கிய அப்படின்னு ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல. இப்படி ஒரு உதவாக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் வளர்த்து வச்சுக்கிறோம் நம்ம. இப்போ இந்த பையன் ரன்வீர்னு சொல்கிறாங்க, இந்த பையன் பேர். சாரியெல்லாம் கேட்டிருக்கான். சாரி கேட்டால் எல்லாம் முடிஞ்சிருமா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஏதோ இந்த என்ன டெக் வீடியோக்காரன் எவனா சாரி கேட்டானே, எல்லா நாயும் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு சாரி கேட்டுருவாங்க. கடைசியில் சாரி கேட்டால் முடிஞ்சிருச்சா, எல்லாம் சரியாயிடுமா? அப்போ இங்கே புறையோடு போய் கிடக்குங்க. பெண்கள்கிட்ட இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும் ஒரு மனநிலையோடு வாழ்கிறாங்களே, அவங்கெல்லாம் யாருக்கிட்ட போய் சாரி கேட்பாங்க சொல்லுங்கள்? ஒருத்தன் கேமரா முன்னாடி அட்டகாசம் பண்ணால் இவ்வளோ நாள் ரசித்தாங்க, இன்னும் ரசிக்க தான் போகிறாங்க. வல்கராக பேசுகிறவங்கள வளர்த்து விடுறது யார்? மக்கள் தானே. யார்கிட்ட சாரி கேட்க போகிறாங்கன்னு தெரில. ஒரு தப்புன்னு சிகப்பு கொடியை தூக்கும்போது தான் சாரி வருது, அது அப்புறம் கொஞ்சம் நாளில் காணா போயிட போகுது. Which is not funny is all being promoted, and this has been going on for the last few years. From this whole experience, I promise to just get better. I've asked the makers of the video to remove the insensitive sections from the video, and all I can say in the end is I'm sorry. I hope you can forgive me. நேரடியாக ஒரு பெண்ணை அசிங்கமாக பேசுகிறது தப்பு நம்ம சொல்கிறோம்ல. ட்ரோல்ன்ற பேரில், யாரோட முகமுடியோ கலெக்டர்ன்ற பேரில் இந்த தமிழில் கண்ட தலைப்பு வைக்கிறாங்க பாருங்கள். கண்ணியக்குறைவான தலைப்புகள் வைக்கிறாங்க. செருப்புன்ற வார்த்தை கூட கண்ணியக்குறைவான வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் சில தப்பான வார்த்தைகளை வந்து இப்போ யாரோ இவர் பயன்படுத்தினார்ல, மிஸ்கின் பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் இந்த ஸ்டாரை போட்டு வச்சு விட்றாங்க. யாரையோ திட்டுறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு அதை பார்க்குறோம். நம்ம எந்த மாதிரியான சூழல்லையும் தவறான வார்த்தைகளை தமிழில் வைக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. அந்த வார்த்தைகளை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டோம்னா அவங்க பேசுகிறதெல்லாம் சரின்னு ஆகிடும். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வர பார்க்கணுங்க. Question. Yes. Would you rather watch your parents have sex every day for the rest of your life? Or would you join in once and stop it forever? मैं पॉडकास्ट के रिजेक्टेड क्वेश्चंस है. ஷோ அப்படின்னு தெரிஞ்சு தான் கலந்துக்கிறாங்க. இந்த ஷோ அபத்தமான ஷோ அப்படின்னு தெரிஞ்சு தான் பார்க்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்புறம் என்றைக்கா ஒரு நாள் குறை குத்தா அது மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு அபத்தமான ஷோவை நம்ம தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதை அப்படியே கொண்டாடி வேறு லெவலுக்கு கொண்டு போகிறோம். அவனுங்களை ரொம்ப பெரிய ஆளாக கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். அதுலேருந்து நம்ம தாங்க தெளிந்து வெளியே வரணும். இதை பார்க்கும்போது தமிழ்நாடு பரவாயில்லையான்னு தோணுது. வடக்கு தான் ரொம்ப நாரி போய் கிடக்கு, தமிழ்நாடு பரவாயில்ல, சைலண்ட்டாக நாரி போய் கிடக்கு. வெளிப்படையாக நாராமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் எனக்கு.